அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழியாக அன்றைய யோகம் நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம். நண்பர்களே, லக்னம் எதுவென்று தெரியவில்லை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதியை அனுப்பி வையுங்கள். சரியான லக்னத்தை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப உள்ளேன். இது இலவச சேவைதான் நண்பர்களே. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கள், என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், பெரியோர்கள் அனைவரும் என்மேல் வைத்திருக்கும் அன்புக்காக நான் இதை செய்ய உள்ளேன். தாராளமாக அனுப்புங்கள். நன்றாக நாம் லக்னத்தை எது என்று தெரிந்து இந்த லக்ன பலன்களை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இன்றைக்கு 2026 மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நாள் முழுக்க ஞானத்திற்கு இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் சஞ்சரிக்குது. இன்றைக்கு கிரகநிலை ஒரு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா, ஆத்மகாரகன் சூரியன் மீன ராசியில் இருக்காருங்க. யோககாரகன் சுக்கிரன் அதே மீன ராசியில உச்சம் பெற்று பலமா இருக்காரு. கர்மகாரகன் சனி பகவான் மீன ராசியில சூரியன் மற்றும் சுக்கிரனோட இணைந்து சஞ்சரிக்கிறார். செவ்வாயும் ராகுவும் கும்பராசியிலையும், குரு பகவான் மிதுன ராசி புனர்பூசலையும் இருக்காருங்க. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்காருங்க. இந்த கிரகங்களோட கூட்டணி 12 லக்னங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை நேரடியாக நடத்த போகுதுன்னு இப்போ யதார்த்தமா பார்ப்போம். மேச லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரியவங்க ஆசையோடு ஒரு காரியத்தை ஆரம்பிப்பீங்க. சனி பகவான் இப்போ உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடமான மீனத்துல போயிருக்கிறதுனால சுப விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனா அங்கேயே சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால செலவு பண்ணாலும் அது ஒரு சொத்து சேர்க்கையாதான் மாறும். ராகுவும் செவ்வாயும் 11ல் இருக்கிறதுனால வருமானத்துக்கு எந்த குறை இருக்காது. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாட்டி வழிபாடு செய்யுங்க, வேண்டிக்குங்க, நன்றாக இருப்போம். ரிஷப லக்ன நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அப்படிங்கிறதுனால மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க. ஆனா பயப்பட வேணாம். ஏன்னா சனி பகவான் இப்போ உங்க லக்னத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை போயிருக்காரு. அங்கேயே சூரியன் சுக்கிரன் இருக்கிறதுனால சந்திராஷ்டமா இருந்தாலும் ஒரு திடீர் பணவரவு வந்து உங்களுக்கு காப்பாற்றும். பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் வச்சு மனசார வேண்டிக்குங்க. மிதுன லக்ன நேயர்களே, உங்க லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிற குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை பார்க்கறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ராஜயோகமான நாளுங்க. சனி பகவான் இப்போ உங்க 10ஆம் இடமான மீனத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால உங்க தொழில ஒரு பெரிய அந்தஸ்து தேடி வரும். வாழ்க்கை துறை மூலமா ஒரு எதிர்பாராத சந்தோஷம் இன்னைக்கு வந்து சேரும். பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க, எல்லாமே நன்மையா இருக்கும். கடக லக்ன நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய பகைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவான் இப்போ உங்க 9ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால ஆன்மீக காரியங்கள் ஆர்வம் கூடும். செவ்வாய் ராகவும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டியில போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆபீஸ்ல நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சிவபெருமானுக்கு ஒரு வில்வேலை சாத்தி வழங்குங்க, நன்றாக இருப்போம். சிம்ம லக்ன நேயர்களே, உங்க லக்னாதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அங்க சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இன்னைக்கு காத்துட்டு இருக்கு. சனி பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிருக்கனால ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்க விஷயத்துல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க ஒரு தெளிவு பிறக்கும். சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு மனசார கும்பிடுங்க. கன்னியா லக்ன நேயர்களே, இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் இப்போ உங்க 7ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. சுக்கிரன் அங்க உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் வேலையில இருந்த சிக்கரையில தீர்த்து ஒரு வழியை காட்டிடுவாரு. பெருமாள் கோயிலுக்கு போய் பச்சை பயிர் நெய்வேதியம் செஞ்சு கும்பிடுங்க, நன்றாக இருப்போம். துலாம் லக்ன நேயர்களே, இன்றைக்கு உங்க லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். சனி பகவான் இப்போ உங்க 6ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு போடுவாங்க. சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எதற்கும் துணிஞ்சவரை செயல்படுவீங்க. குரு பகவான் அருளால குரு தெய்வத்தோட உதவி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்.
துர்க்கையம்மனுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க, நன்றா இருப்போம். விருச்சிக நேர்களே, இன்னைக்கு சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதால பிள்ளைங்க மூலமா ஒரு பெருமையை படக்கூடிய செய்தி வந்து சேரும். சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிருக்கனால பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல் தீரும். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு தனவரவு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. உங்க பேச்சுல இன்னைக்கு ஒரு தைரியத்தை காரியத்தை சாதிப்பீங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வலரி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. தனுசு லக்ன நேர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்க லக்னத்திலேயே வர்றதால உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். சனி பகவான் இப்போ உங்க 4ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு புது வண்டியோ இல்ல நிலமோ வாங்குங்க. இன்னைக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. குரு பகவான் சந்திரனை பார்க்கறது ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்களை காக்கும். எதை தொட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் மலர் வச்சு ஆசீர்வாதம் செய்யுங்க. மகர லக்ன நேர்களே, சனி பகவான் இப்போ உங்க 3ஆம் இடத்துக்கு போயிருக்கனால உங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குங்க. ராகுவும் செவ்வாயும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிரடியா இருக்கும். சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வரலாம்னு தோணும். இன்னைக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும். சனி பகவானுக்கு ஒரு எள்ளு தீபம் ஏத்திட்டு வாங்க. கும்பலக்கிற நேர்களே, சனி பகவான் இப்போ உங்க 2ஆம் இடமான மீனத்துக்கு போயிருக்காரு. அங்க சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த பண தட்டுப்பாடு நீங்கி சேமி போயிடும். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகிட்ட இருந்து ஒரு நல்ல முன்னேற்றமான தகவல் வரும். சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு லாபம் உங்களுக்கு பல வழிகளை வந்து சேரும். பிள்ளையாருக்கு ஒரு சோப்பு காரணம் போடுங்க, மனசால வேண்டிக்குங்க, சூப்பரா இருப்பீங்க. மீன லக்ன நேர்களே, இன்னைக்கு உங்க லக்னத்திலே சூரியன் சனி மற்றும் சுக்கிரன் இணைஞ்சு இருக்கிறதுனால நீங்க ஒரு சாதனையாளரா மாற போறீங்க. சுக்கிரன் உங்க லக்னத்துல உச்சமா இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகங்க. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு வாசல் யோகம் கூடி வரும். வேலை விஷயத்தில் இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்க. குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி கும்பிடுங்க, எல்லாம் ஜெயமா முடியும். அன்பான நேர்களே, இந்த நவகிரகங்களோட அருள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியை தரும். உங்களுக்கு உங்க லக்னம் எதுவும் தெரியலையா, கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு விவரங்களை அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு கணித்து சொல்றேன். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.